ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் ஆண்டவரே, இயேசுவை சுமந்த கழுதையாக மாறி இயேசுவை சுமக்கின்ற பாக்கியத்தை எனக்கு தந்தீரே அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய எம்மை சுமக்கின்ற கழுதையாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அருமையான வேளையிலே சுவாமி, காலை பொழுதினிலே உம்மை தேடுகிறவர்கள், ஆர்வமாய் தேடுகிறவர்கள் உம்மை கண்டு கொள்கிறார்கள் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களில் இடைவடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயில் வைத்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசப்போவதற்காய் நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் 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 இன்று ஒரு விடுதலை நாயகன் ஒசானா என்ற பெயருக்கு விடுவித்தருளும் என்ற அர்த்தத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. ஓசானா 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 ஓசானா. தேவனுக்கு ஓசானா, ஓசானா ஓசானா. தேவனுக்கு ஓசானா, இயேசு ராஜனுக்கு ஓசானா, ராஜராஜனுக்கு ஓசானான்னு சொல்லி ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீ நிரம்ப பெற்றவர். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. மத்தேயு 21:4-5 வசனங்கள். ஆமென். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்ற இறைவாக்கு உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. ஆமென். 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 இறைவாக்கு உரைத்தபடியே நிறைவேறுகிறது. அதனால தான் லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்த்தோம்,
மத்தேயு நற்செய்தியிலே பார்த்தோம், யோவான் நற்செய்தியிலே பார்த்தோம், மார்க்கு நற்செய்தியிலே பார்த்தோம். எல்லா நற்செய்தியாளர்களும் இந்த இயேசுவின் இந்த அருமையான கழுதை குட்டி மேல் ஏறி வரும் காரியங்களை மிக அழகாக சித்தரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆமன் பார்ந்தவர்களே, அதில் சில காரியங்களை நேற்று தியானித்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆழமாய் இன்று தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் எல்லோரும் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், விலக்கப்பட்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அநேக குடும்ப காரியங்களில் விடுதலை கிடைக்காதா? எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? குடும்ப சமாதானத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? சமாதானம் இல்லாமலே இருந்து வாழ்கிறேனே, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம். ஆண்டவர் உரைத்தது, அவர் உரைத்தது நிறைவேறியே தீரும். அவர் உரைத்தது ஒரு நாளும் மறவடாது. அதனாலதான் திருப்பாடல் 109:27 மிக அழகாக சொல்லும். திருப்பாடல் 109:27. ஆமென். இது ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். ஆமென். இதை ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். எவர்களால் ஒடுக்கப்பட்டேனோ, எவர்களால் தனிமைப்படுத்தப்பட்டேனோ, எவர்களால் சிறைப்படுத்தப்பட்டேனோ, எவர்களால் அவமானப்பட்டேனோ, எவர்களால் நான் தள்ளி வைக்கப்பட்டேனோ, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே இதை செய்தார், நீரே என அவர்கள் உணரட்டும், உணர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் அவர்களை உணர்த்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் உணர்த்தப் போவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார். இந்த கழுதை குட்டி என்று சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. கழுதை ஒன்றுக்கு உதவாத கழுதை, ஒன்றுக்கு உதவாத கழுதை. இது உருப்படாத கழுதை. அந்த உருப்படாத கழுதை தான் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். அந்த உருப்படாத, ஒன்றுக்கு உதவாத, சும்மா நிற்கிற அந்த கழுதை தான் ஆண்டவருக்கு தேவை. இன்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள், இது ஆண்டவருடைய ஆற்றலால் நிகழ்ந்தது. அவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஆண்டவரே இதை செய்தார் என்று அவர்களை உணர்த்துவார். ஆமென். இந்த தவ காலத்திலே நாம் முடிவெடுத்தோம். இந்த 40 நாட்கள் சரியாக 5 மணிக்கு எங்கள் ஆராதனைகளை ஆரம்பிப்போம் என்றான். ஆரம்பித்தோம். பாருங்க, தேவ பிள்ளைகள் எல்லாரும், ஒரு சிலரை தவிர, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல, ஆவியானவரால் சேர்க்கப்பட்ட கூட்டம், தூய ஆவியானவரால் சேர்க்கப்பட்ட கூட்டம். யாரும் தானாக வந்தவர்கள் அல்ல. கட்டப்பட்டிருந்தோம், அவிழ்க்கப்பட்டோம். அவருடைய சமூகத்தில் தொடர்ந்து இந்த 40 நாளாக அவருடைய சமூகத்தில் சிலுவை பாடுகளை தியானித்து வருகிறோம். திருப்பாடல்கள் வழியாக, புகழ்பாக்கள் வழியாக பரிகார பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தி வருகிறோம். எனவே நீ இறைவேண்டல் செய்யும் இடத்திற்கு நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை தந்தவர். என் மகனே, என் மகளே, நான் வந்து நீ எங்கே இருக்கிறாயோ அந்த இடத்திற்கு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆசீர்வதித்தார். நன்றி சொல்லுவார். ஆமென். ஆமென். நீ எங்க போய் நிற்கிறியோ அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். அந்த இடத்துல வந்து உன் மனதை மாற்றுவார்,
வேதனைகளை Hallelujah. மாற்றிவார். Hallelujah. உன் சுமைகளை எடுத்து போடுவார். ஓசன்னா என்று சொன்னால் விடுவித்தருளும். ஓசன்னா. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, தேவனுக்கு ஓசானா, இயேசு ராஜனுக்கு ஓசானா. ஏனென்றால் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் நிரம்ப பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா என்று சொல்லி இந்த ஓசானா பாடலுடைய மகிமை. யாரும் அமராத கழுதைக்குட்டி, யாரும் அமராத கழுதைக்குட்டி முதலாவது நேற்று தியானித்தோம், இருந்தாலும் அதை ஒரு ரீஃப்ரெஷ் பண்றோம். இரண்டாவது, அது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கட்டுகளை அவிழ்க்கும் இறைவன், கட்டுகளை அவிழ்க்கின்ற இறைவன். Amen. Amen. உங்கள் உள்ளங்களிலே இருக்கின்ற கட்டுகள், குடும்பங்களில் இருக்கின்ற சாப கட்டுகள், உள்ளங்களில் இருக்கின்ற பாவ கட்டுகள், அகங்காரங்கள், கோபங்கள், வெறுப்பு, வைராக்கியம் ஒவ்வொன்றாக இன்று அவிழ்க்கப் போகிறார். Amen. ஒவ்வொன்றாக இன்று அவிழ்க்கப் போகிறார். வாயின் வார்த்தைகள் வழியாக எத்தனையோ பேரை நாம் நேற்றும் காலை பார்த்தோம். மன்னிப்பு, 5 வகையான மன்னிப்பை குறித்து பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, கட்டுகளை அவிழ்க்கும் இறைவன், தடைகளை உடைப்பவர். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. யாரும் அமராத கழுதைக்குட்டி, கட்டப்பட்ட கழுதைக்குட்டி, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுதைக்குட்டி மேல் சீடர்கள் தங்கள் மேலுடைகளை போட்டார்கள். தாழ்ச்சி, தம்மை தாழ்த்தி கொள்கிறவர், தாழ்ச்சி, அகங்காரம், கோபம், வைராக்கியம், வெறுப்பு, சண்டை, சச்சரவு எல்லாவற்றையும் அவிழ்க்கும் இறைவன். அக்கழுதையின் மேல் சீடர்கள் தங்கள் மேலுடைகளை போட்டார்கள். மேலுடை அவ்வளவு விலை உயர்ந்தது. இயேசு அதன் மீது இயேசுவை அமர வைக்கிறார்கள். ஆண்டவர் ஏறுகிறார். அல்லேலூயா, Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அமருகிறார். எத்தனை பேருக்கு, ஆண்டவரே, நான் கட்டப்பட்ட கழுதை குட்டியாக இருந்தேன், இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிறேன் அப்பா, நான் நானாகவே வந்திருக்கிறேன் சொல்லி, நான் நானாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, கூடியிருந்த மக்கள் தங்கள் மேலுடைகளை தரையில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலைக்கு செல்கிறார், பக்கத்தில் நெருங்குகிறார். சீடர்கள் அங்கே எல்லாம் வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார்கள். அதனால்தான் லூக்கா 19:38 மிக அழகாக சொல்லுகிறது. மிக அழகாக வாசிக்க கேட்போம். லூக்கா 19:28. ஆமென். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆமென். திருப்பாடல் 118:26. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்.
நான் நானாகவே வந்திருக்கிறேன். ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இது அவருடைய ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். இது ஆமென். அவருடைய ஆற்றலால் நிகழ்ந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே இதை செய்தவர் என்று நீரே அவர்களை உணர்த்துவார். நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனால் பரிசேயர்கள் சிலர் போதகரே உம் சீடரை கடிந்து கொள்ளும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். லூக்கா 19:40. ஆமென். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். வேறொருவர் வாசிக்கலாம். லூக்கா 19:40. ஆமென். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். வேறொருவர் வாசிக்கலாம். ஆமென். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வேறொருவர். ஆமென். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இப்போ உங்களுடைய வாய்கள் கத்துதா? வேறொருவர். ஆமென். வசனம் 40. அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. வேறொருவர். ஆமென். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இதை ஆண்டவர் செய்தார் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஆமென். உங்கள் வாய்களை திறக்கவே. இப்ப இன்னும் சில கட்டப்பட்ட கழுதைகள் வாய்களை திறப்பதில்லை. எத்தனை பேர் விழிப்பாய் இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும் தேவ பிள்ளைகளே. இந்த தவ காலத்தில் இந்த பரிசுத்த வாரத்திலாவது உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும். எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? ஆமென். இன்னைக்கு உன்னை எல்லாம் கட்டவிழ்க்குவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நீ அல்லேலூயா. விரும்புகிறாயா? ஆமென். உன்னை பார்த்து கேட்கிறார். நீ விரும்புகிறாயா? எத்தனை பேர் விரும்புகிறோம்? நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, என் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. விரும்புகிறேன் ஆண்டவரே. என் கட்டுகள், குடும்பங்களில் உள்ள கட்டுகள், சாப கட்டுகள், பாவ கட்டுகள், எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் என்று அவிழ்க்கிறார். விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. இயேசு சொல்றார், இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விழிப்பாயிருங்கள். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அதை வாசிக்கும்படி செய்கிறார். அப்போ கூட அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், வாசித்தவர்களோ ஒரு சிலர். இன்னும் எத்தனை பேர் நம்ம வாசிக்காம இருந்தோம்? எத்தனை பேர் லூக்கா 19 எடுக்காம இருந்தோம்? எத்தனை பேர் இந்த 40ஆம் வசனத்தை பார்க்காம இருந்தோம்? எத்தனை பேர் இந்த பைபிளை கையில் எடுக்காமே இருக்கிறோன்னா? என் வீட்டில் இவ்வளோ பாரம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை சொல்றியே. வாசிக்கலாம் வாசிக்காதவர்கள். லூக்கா 19:40. ஆமென். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆமன்பா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வகை நபர்கள், 5 வகை நபர்கள் வருகிறார்கள். முதலாவது கழுதையின் உரிமையாளர். ஆமென். ஆமென். கழுதையின் உரிமையாளர் நேற்று பார்த்தோம், அநேகரை குறித்து பார்த்தோம். இயேசுவை அரசர் என்று சொல்லி அவர்களுக்கு அரசராக எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. வல்லமையெல்லாம் நடக்குது, இவர் அரசராக.
அதனால தான் 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரேலுக்கு அரசராக திருப்பொழிவு செய்த பொழுது மக்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாய் இருந்த படிகள் விரித்து எக்காலம் ஊதி ஏகுவை அரசர் என்று முழங்கினார்கள். இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய்த பொழுது ஏகுவை, அதுதான் இங்கே சீடர்கள் லூக்கா 19:37 மகிழ்ச்சி வல்ல செயல்களை கண்டு. ஆனால் பரிசேயர்கள் சிலர் உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைபவன் தான் உண்மையான சீடன். ஆமென். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து சந்தோஷப்படுகிறவன் தான் உண்மையான சீடன். சீடர்கள் லூக்கா 19:37 வாசிக்கிறோம், மகிழ்ச்சி வல்ல செயல்களை கண்டு. ஆமாந்தார்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் கழுதையின் உரிமையாளர் மார்க் 11:5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு சொல்வதை மட்டும் செய்தால், கீழ்ப்படிந்தால் கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஆண்டவர் எதை கேட்கிறார்? அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தார், அவர் சொல்லியபடி நீ கீழ்ப்படிதல், எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். பாவ சுபாவத்திலிருந்து, பாவ சாபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, அனைத்திலும் விடுதலை தரும் அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தால், ஆமென். அவர் சொல்லியபடி நீ கீழ்ப்படிந்தால், அங்கே நின்றிருந்தவன் கழுதையின் உரிமையாளர் கேட்கிறாரு. மார்க் 11:5-6 வாசிக்கும் பொழுது, அங்கே நின்றிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள்? கழுதை குட்டியா விற்கிறீர்கள்? சொன்னதும், இது ஆண்டவருக்கு தேவை. அவர் சொல்லியபடியே சொன்னாங்க, உடனே போக விட்டனர். யாராவது உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்களா? யாராவது உங்களை துன்பத்தில் மத்தியில் வச்சிருக்கிறாங்களா? இது ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உணர்த்துவார். ஆமென். ஆண்டவருக்கு தேவை என்றால் அது முன் குறித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு இந்த கழுதை குட்டி தேவை என்றால், இது ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா தேவை என்றால் அது முன் குறித்து வைக்கப்பட்டிருக்கும். ஊழியத்திற்காக ஜெப ஊழியம், பரிந்துரை ஜெபம் யாரும் தப்ப முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் திருவெளிப்பாடு 3:20 எனது குரலை கேட்டு யாராவது கதவை திறந்தால் ஆசீர்வாதம் என்ன? திருவெளிப்பாடு 3:3 மிக அழகாக சொல்லுகிறது, நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனைப் போல வருவேன், எந்த நேரத்தில் உன்னுடைய வருவேன் என்பதை நீ அறியாய். ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் இருந்தால் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. வாளாக்காமல் உன்னை அவர் தலையாக்குவார். ஆமன் பார்த்தவர்களே, வாளாக்காமல் உன்னை அவர் தலையாக்குவார். ஆமென். இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், தங்கள் வஸ்திரங்களை கொடுத்த சீடர்கள். லூக்கா 19:35-36 வாசிக்கிறோம். அங்கே தங்கள் வஸ்திரங்களை கொடுத்த சீடர்கள், தாழ்ச்சி, வெறுமை எல்லாம் கடவுள் கொடுத்தது. ஆகவே அவை கடவுளுக்கு தான் முன்னுரிமை. தாங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். யோவான் ஸ்நானகனை பார்த்தால் கேட்டு அவன் சொல்லுவான், நான் சிறுமைப்பட வேண்டும், அவர் உயர்த்தப்பட வேண்டும். ரகசியமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிடிக்காது. பயபக்தி இருந்தால் போதும் என்று நினைக்காதே. பயபக்தி இருந்தால் போதும் என்று நினைக்காத, தேவ பக்தி இருப்பதுதான் அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கழுதை ஆண்டவருக்கு சொந்தம். ஆமென். இந்த கழுதை ஆண்டவருக்கு சொந்தம். பயபக்தி இருக்கு, பயபக்தி இருக்கு, தேவ பக்தி. ஆமென். ஆமென். மூன்றாவது, கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம். லூக்கா 19:37-38 வாசிக்கிறோம், கடவுளை புகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காக உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆமான் பார்த்தவர்களே, ஓசானா ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
மனிதர்களை புகழ்கிறோம், கடவுளை புறக்கணிக்கிறோம். என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, நான்காவது பார்த்தோம் என்றால், கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் இயேசுவை அணுகி, போதகரே, உம் சீடர்களை கழித்துக் கொள்ளும். ஆண்டவரை துதிக்க, கைகளை உயர்த்த, கைகளை தட்ட நம்மிடையே அநேக பரிசேயர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். பரிகாசம் செய்பவர்கள், தடை செய்பவர்கள். ஆனால் இந்த கழுதைக்குட்டி ஆண்டவருக்கு தேவை. ஆமென். அது முன்குறித்து வைக்கப்பட்டது, யாராலும் மாற்ற முடியாது. இவர்கள் பேசாதிருந்தால் இந்த கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐந்தாவது பார்த்தீர்கள் என்றால், இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். லூக்கா 19:42 வாசிக்கலாமா? ஆமென். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஆமென். இந்த நாளிலாவது, இந்த தவ காலத்திலாவது, இந்த 40 நாள் சடங்கு முடிய போகிறது. உபவாசம், உபவாசம், உபவாசம். என்ன உபவாசம்? இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பது, இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு தேவை. ஆமென். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்பார்ந்தவர்களே. ஆமென். சொந்த காரியங்கள், சுய லாபத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, படைப்பு எதுவும் கடவுளின் பார்வைக்கு மறைவாய் இருப்பதில்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன, நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பார்களே. ஆமென். அல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்கணும். கட்டப்பட்ட கழுதை எழுந்து வாய்களை திறந்து ஜெபிக்க, சுதிக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு ஆமென். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்த கழுதைக்குட்டி ஞாயிற்றுக்கிழமை நல்லா போச்சு. குருத்தோலை எழுதிக்கிட்டு அப்படியே சமாதானம் சொல்லி அது பண்ணி இது பண்ணி போச்சு. கழுதை ஆண்டவர் இயேசு அங்கேருந்து இறங்கிட்டாரு. குருத்தோலை வாங்கி கொடுத்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எல்லாம் சிலுவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய மதிப்பு மரியாதை, ஆண்டவருக்கு ஓசானா பாடுறதுக்கு முன்னால் சிலுவை செஞ்சு கையில் வச்சுக்கிட்டோம். என்னாச்சு? அந்த கழுதைக்குட்டி எப்படி இருக்கும்? ஏசு இறங்கிட்டாருன்னா அந்த கழுதைக்குட்டி மறுபடியும் அந்த பழைய நிலை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாம்சன் மண்டே, இந்த ஒலி வீக்கு, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக குருத்தோலை ஏந்தி பவனி வந்தோம். திங்கக்கிழமை கழுதைக்குட்டி பழைய இடத்துக்கே போயிடுச்சு. இயேசு அமர்ந்திருக்கிற வரைக்கும் தான் அந்த கழுதைக்குட்டிக்கு மவுசு. இயேசு அந்த கழுதைக்குட்டி இல்லாத போது அது போயிடுச்சு. கல்லடிப்பட்டு இருக்கும், கல்லடிப்பட்டு இருக்கும். அடுத்த நாள் அந்த கழுதை எங்க? அவர் தான் சொன்னாரே, இதை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொல்லுங்கள். ஆமன் பார்ந்தவர்களே, எனவே ஒளி பெற்றவர்களாய் நடந்து கொள்வோம். வாக்கு தத்தம் ஏசாயா 30:18 மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 30:18. ஆமென். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமேன். வேறொருவர் வாசிக்கலாம். ஆமென். ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். இன்னும் ஒருவர் வாசிக்கலாம். ஆமென்.
ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னும் ஒருவர் கூட வாசிக்கலாம். ஆதலால் ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். இன்னும் சில கழுத குட்டிகள் வாசிக்க மனமில்லை. ஆமென். இன்னும் சில கழுத குட்டிகள் வாசிக்க மனமில்லை. ஆமென். இந்த வாசிக்காத கழுத குட்டி தான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். 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 கட்டப்பட்ட கழுதை. ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். 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 இனி வாசிக்காத கழுதை இன்னும் இருக்கு. ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஆமென். வாழ்ந்தவர்களே, உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆமென். அல்லேலூயா. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசாயா 30:21 சொல்லுகிறது, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.